சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் திமுக வேட்பாளர் பிரபாகர ராஜா தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். கோயம்பேடு பகுதியில் அவருக்கு உற்சாக வரவேற்பையும் அளித்து வருகிறது. சென்னை விருகம்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட கோயம்பேடு பகுதியில் திமுக வேட்பாளர் பிரபாகர ராஜா வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். மேளம், தாளம், நடனம் உள்ளிட்ட ஏற்பாடுகளுடன் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது பேசிய அவர் கோயம்பேடு திமுகவின் கோட்டை என கூறினார். மேலும் அடிப்படை வசதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி அளித்தார். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறும் கேட்டுக்கொண்டார். 8, 9, 10, 11 4 மணி நேரம் ஒரே ஊரிலிருந்து வாக்கு கேட்டோன்னா அது கோயம்பேடு என்ற பகுதியை தவிர விருகம்பாக்கத்தில் எங்கேயும் வாய்ப்பு இல்லை. இதிலே போட்டியிடுகின்ற எதிர்கட்சியினர் தெரிஞ்சுக்கணும், கோயம்பேடு இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, என்னைக்கும் திமுகவின் அசைக்க முடியாத கோட்டை என்பதை வருகின்ற மே 4 ரிசல்ட் என்னும் போது நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த கோட்டையில் யாராவது ஓட்ட போடலான்னு நினைக்கிறீங்க, இந்த கோட்டையில் ஒரு குண்டு ஊசி கூட நுழைய முடியாது. காரணம், இங்கு இருக்கக்கூடியவர்கள் நம்மளோட வட்டக்கழக செயலாளர் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் லோகனன் தலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக, சித்தப்பா சித்திகளாக, உறவாக இருந்து கழக உடன்பிறப்பாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம் முதலமைச்சரின் சாதனை பல விஷயம் சொல்லி ஓட்டு கேட்கலாம். இதோ இந்த ஊரில் செஞ்ச ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறோம். 40-50 ஆண்டுகளாக எங்கள் பட்டா கிராமணத்தை பட்டா இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு இந்த பகுதிக்கு, இந்த ஊர் உருவானதுலேயே இல்லையா, இந்த பகுதிக்கு கிராமணத்தை பட்டாக்கு ஜீவோ வாங்கி அடையாளத்துக்கு 2 பேர் கொடுத்து மீதி இருக்க போறதற்கு கூட எதிர்காலத்தில் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அத்தனை பேருக்கும் பட்டா வழங்கக்கூடிய ஒரே சின்னம் உதயசூரியன் என்ற சின்னம்.